ஹை கைஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் அகாடமி. நம்மளுடைய இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஜுகேஷன் சிஸ்டம் இன் தமிழ்நாடு. இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்காக நம்ம பார்க்குறோம். காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம், இது ஒரு யூனிட் 9. ஏற்கனவே நம்மளுடைய பல சிலபஸில் யூனிட் 9ஆக இருந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த டாபிக் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். அண்ட் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, குரூப் 4லேயும் சரி, குரூப் 1 அண்ட் குரூப் 2லேயும் சரி, இந்த சிலபஸ் வந்து ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூலேயே உங்களுக்கு வந்துடும். ரெண்டாவது விஷயம் நீங்கள் பார்க்கும்போது, இங்கே இருக்கக்கூடிய குரூப் 2A மெயின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்காக அந்த டாப்பிக்கை நம்மளால் பார்க்க முடியும். சோஷியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளில் கல்வி முறைகள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஆர் இல்லிட்ரஸி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்துருக்கோம். இந்தியாவில் அங்கே இருக்கக்கூடிய கல்வி முறைகள்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன கமிட்டிஸ் அமைச்சாங்க, ஸோ அதே மாதிரி இந்த முறைகள்லாம் எப்படி இருக்குது, அது கீழே வந்து என்னென்ன பாலிசி, என்னென்ன மாதிரியான கொள்கைகளை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏற்கனவே அந்த வீடியோ இருக்குது, அந்த வீடியோவை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அப்படி அந்த வீடியோனுடைய ஒரு கண்டினியூவேஷன் தான். ஏன்னா ஓவரால் அது இந்திய லெவலில் இருக்கும் போது தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயமா இங்கே இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா. இந்த கல்வியை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் என்ன, கட்டமைப்பு என்ன, ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா. கல்வியை மேம்படுத்துவதற்காக காலகாலமாக தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான திட்டங்கள், கொள்கைகள் எல்லாமே கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். ப்ளஸ் இது கூட ரீசன்ட் டேட்டா, ஏன்னா சமீப காலகட்டங்களில் எப்படி இருக்குது, சரிங்களா, இந்த கல்வி முறை மொத்த இந்திய பகுதிகளை கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், ரைட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஷயமா எஜுகேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். எஜுகேஷன், கல்வி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கல்வி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய, அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜை கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். இல்லை நம்ம ஒரு தொழில் கல்வி அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா. நிறைய இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டான தொழில்களை கற்றுக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த விஷயமா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைகளை பயன்படுத்தி நம்ம பயன்பெறோம் இல்லையா. ஸோ அந்த விஷயத்த சொல்கிறேன், அந்த விஷயத்தை கற்றுக்கக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா எஜுகேஷன், கல்வி அப்படிங்கிறத சொல்லுவோம். வெறுமனே இது வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டோ ஆர் ஒரு நாலேஜோ அதோட மட்டும் இல்லாமல் இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஹேபிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பழக்க வழக்கங்களையும் கற்றுக்கிறதுக்கு இது ஒரு அடிப்படையாக அமையுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், சரிங்களா, கற்றல் அனுபவங்கள், ஸோ அதுக்கடுத்து நாலேஜ், அறிவு, ஸ்கில் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய திறன்கள், வேல்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், நிறைய மதிப்புகள், கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், கலாச்சாரம் சார்ந்த மதிப்புகள், இது போன்ற விஷயங்களை பார்க்கறது, நம்பிக்கைகள், ஸோ அதுக்கு பிலீஃப்ஸ், அதுக்கடுத்து ஹேபிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக ஒரு ப்ராசஸ்க்குள்ளே நம்ம போகிறோங்க இல்லையா. அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கல்வி. ஸோ அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் இந்த கல்வி முறைகள், கல்விக்கான கட்டமைப்பு, அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டேட்டாஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம், சரிங்களா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு விஷயம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2011 சென்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா. 2011 சென்சஸ் 2011 கொண்டு வரப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா 74.04 அப்படிங்கிறது இந்தியாவினுடைய கல்வியறிவு விகிதமாக இருக்குது. அதுவே தமிழ்நாடை பார்க்கும்போது 80.33 அப்படிங்கிற கூடிய ஒரு கல்வியறிவு விகிதத்தில் இருக்குது. ஸோ இதுலேயுமே ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழ்நாட்டிலேயே ரொம்ப அதிகப்படியான கல்வியறிவு விகிதங்களை கொண்ட மாவட்டமாக இப்போ 2011 சென்சஸில் யார் வரான்னா கன்னியாகுமரி வராங்க. அதே வந்து லோவஸ்ட் லிட்ரஸி ரேட், குறைவான கல்வியறிவு விகிதம் கொண்ட மாவட்டமாக யார் இருக்காங்கன்னா தருமபுரி இருக்காங்க, 64.7% அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா GER அப்படின்னு நம்ம சொல்லலாம், க்ரோஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த க்ரோஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னா என்ன விஷயம்னா, இன்னைக்கு ஒரு ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு குழந்தை வந்து 5வது முடிச்சுட்டு சப்போஸ் 6வது வரலை அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா ட்ராப் அவுட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
அதுவே அந்த குழந்தை 5வது முடிச்சுட்டு, அதாவது வந்து பிரைமரி முடிச்சுட்டு செகண்டரிக்கு போறாங்களா, முதல் நிலை கல்வியை முடிச்சுட்டு 2ஆம் நிலை கல்விக்கு போனாங்க அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா gross enrollment ratio அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மொத்த சேர்க்கை விகிதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மொத்த சேர்க்கை விகிதங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எலமெண்டரி ஸ்கூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், நம்மளுடைய ஆரம்ப கல்வி நிலைகளில் 98.4% இருக்கு. அதுவே இந்திய லெவலில் பார்க்கும்போது 91.7% இருக்கு. செகண்டரி எஜுகேஷன் இடைநிலை கல்வியை பொறுத்த வரைக்கும் 97.5% இருக்கு. அதுவே இந்திய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா 77.4% இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஹையர் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேல்நிலை கல்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 82.9% இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்திய லெவலில் 56.2% இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். மொத்த இந்திய ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது, இந்திய அளவில் இருக்கக்கூடிய சராசரியை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டினுடைய சராசரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஹையாக இருக்குது, ரொம்பவுமே பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டீச்சர் பீப்புள் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான விகிதம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ எத்தனை ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் இருக்கு, எவ்வளோ மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டு பார்க்கும்போது இந்திய சராசரியை விடவுமே நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய சராசரி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் SEQI அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ், பள்ளிக்கல்வி தரக்குறியீடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பள்ளிக்கல்வி தரக்குறியீடை வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நித்தி ஆயோக் வந்து வெளியிடுவாங்க. நித்தி ஆயோக் கடைசியாக வெளியிட்ட அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருக்குங்க. மாநில வாரியாக நம்ம பார்க்கும்போது 2வது இடத்துல நம்ம இருக்கோம். ஸோ 73.4 அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கோரோட நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னா கேரளா இருக்காங்க, 82.2 அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கோரோட கேரளா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் இந்த SEQIயில். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 10 யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதல் 100 இடங்களை பெறக்கூடிய பல்கலைக்கழகங்களில் 8 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 506 இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம், பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. அது கூட வந்து 492 பாலிடெக்னிக் காலேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, அங்கே இருக்கக்கூடிய தொழில்முறை சார்ந்த பயிற்சிகளை வழங்கக்கூடிய கல்லூரிகள் இங்கே வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த கல்லூரிகளினுடைய அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்த மாநிலங்களில் மொத்த பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசா இருக்கலாம், நம்மளோட எக்கனாமியில் கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவாக இருக்கலாம், இந்த மாநிலங்களை கம்பேர் பண்ணும் போதுமே நம்மளுடைய டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கல்வி அல்லது தொழில்முறை சார்ந்த கல்விக்கான நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். கிட்டத்தட்ட 506 இன்ஜினியரிங் கல்லூரிஸ், அது கூட 492 பாலிடெக்னிக் கல்லூரிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்தியாவிலேயே மிக அதிகமானது நம்ம ஊரில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் கல்வி சார்ந்த நிறுவனங்கள்லாம் என்ன இருக்குது, என்னென்ன அமைப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு பாலிசி நோட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, நம்மளுடைய பாலிசி நோட்ஸில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் தான் இந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே. ஸோ இதை பற்றி எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், அரசு தேர்வுகள் இயக்குநரகம். இந்த இயக்குநரகத்தை பொறுத்த வரைக்கும் 1975 வந்து உருவாக்கப்படுது. இந்த இயக்குநரகத்தினுடைய மிக முக்கியமான வேலையை என்னன்னா இந்த ஸ்டேட் போர்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, நம்மளுடைய மாநில அரசுக்கான சிலபஸ் தனியாக இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த சிலபஸ் பேஸ் பண்ண எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொது தேர்வுகளை நடத்தி அந்த தேர்வுகளுக்கான முடிவுகளை வெளியிடுறது. அது மட்டும் இல்லாமல் அந்த தேர்வில் பாஸ் ஆன மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, ப்ராப்பர் டாக்குமெண்ட்டை வழங்குறது எல்லாமே யாருனுடைய வேலை அப்படின்னா இந்த டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். அரசு தேர்வுகள் இயக்குநரகம் இவங்கள 1975 உருவாக்கப்படுறாங்க. இவங்களுடைய அடிப்படையான நோக்கமே என்னன்னா அரசு நடத்தக்கூடிய மிக முக்கியமான தேர்வான 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொது தேர்வுகளை எடுத்து நடத்துறது இந்த இயக்குநரகம் தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
டைரக்டரேட் ஆஃப் நான் ஃபார்மல் அண்ட் அடல்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இயக்குநரகத்தை பொறுத்த வரைக்கும் 1976 தொடங்கப்படுது. ஸோ இதனுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முறைசாரா கல்வி மற்றும் அடல்ட் எஜுகேஷன், வயது வந்தோர் கல்வியை வந்து ஊக்குவிக்கிறது தான். இந்த முறைசாரா கல்வி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக ஸ்கூல் போகாமல் ஒரு லாங் டிஸ்டன்ஸில் படிக்கிறதா இருக்கட்டும், வெறுமனே எக்ஸாமினேஷன் மட்டும் போய் எழுதக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான எஜுகேஷனை ப்ரமோட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அடல்ட் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 15 வயதுக்கு மேற்பட்ட நபர்களுடைய கல்வியறிவு விகிதங்களை மேம்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டதும் இதை நம்மளால பார்க்க முடியும், அந்த அடல்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறத. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எஜுகேஷனை அவங்களுக்கு வழங்குவதன் மூலமா என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிப்படை கல்வி, பேசிக் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அனைத்து மக்களுக்கும் அடிப்படை கல்வி போய் சேரணும். அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான அடிப்படை கல்வி கூடவே அவங்களுக்கு தேவையான ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, அவங்களுக்கு தேவையான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை சேர்த்து வழங்கணும். இதன் மூலம் அவங்களுக்கு ஒரு பெட்டரான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இதன் மூலம் என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட கொண்டு வரதை நம்மளால பார்க்க முடியும். முறைசாரா மற்றும் வயது வந்தோர் கல்விக்கான இயக்குநரகம் இது 1976 தொடங்கப்படுது. இதனுடைய அடிப்படை நோக்கமே என்னன்னா, வயது வந்தோர் கல்வி, 15 வயதுக்கு மேற்பட்ட நபர்களுடைய கல்வியை மேம்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட தொடங்கப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த கல்வி அறிவை அவங்களுக்கு வழங்குறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான வேலை வாய்ப்புக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்கி அவங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்துறது இந்த கல்வியினுடைய வேலை, இந்த இயக்குநரகத்தினுடைய வேலையை நம்ம பார்க்குறோம். ரைட். ஸோ அதுக்கடுத்து டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட், டிஆர்பி. பெரும்பாலான நபர்களுக்கு நம்மளுக்கு தெரியும். இந்த டிஆர்பி தான் என்ன செய்வாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய காலேஜஸ், ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதற்கான தேர்வுகளை நடத்தி, சரிங்களா, இதற்கான தேர்வுகளை நடத்தி குவாலிஃபைடு டீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, ஒரு காலேஜஸ்லையும் ஸ்கூல்ஸ்லையும் நடத்துறதுக்கு கொஞ்சம் குவாலிட்டியான டீச்சர்ஸை வந்து எக்ஸாம் மூலமாக தேர்ந்தெடுக்கிறது தான் இந்த டிஆர்பியினுடைய மிக முக்கியமான வேலையை நம்ம பார்க்குறோம். இவங்களை பொறுத்த வரைக்கும் 1987 தொடங்கப்பட்ட ஒரு வாரியமாக இவங்க இருக்காங்க, ஆசிரியர் தேர்வு வாரியம். ஸோ இந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் 1987 தொடங்கப்படுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ், ஓகேங்களா, இங்கே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸை தேர்ந்தெடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய லீகல் ஸ்டடீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, இங்கே இருக்கக்கூடிய சட்ட படிப்பெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு தேவையான ஆட்களை எடுத்து கொடுக்கறது இவங்களுடைய வேலையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். டீச்சர்ஸ்க்கான அந்த பேசிக் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாமே இவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மூலமாக யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கா அப்படிங்கக்கூடிய ரிசல்ட்ஸ் கொடுக்கறது மூலமாக இங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு தேவையான ஆசிரியர்களுடைய தர நிலையை முடிவு பண்ணுறது இவங்களாக தான் இருக்காங்க. ரைட். ஆசிரியர் தேர்வு வாரியம். ஸோ அதுக்கடுத்து தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீஸ் கார்பரேஷன். ஸோ இந்த தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வி சேவைகள் கழகம். ஸோ இந்த தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீஸ் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் 2013 தொடங்கப்படுறாங்க. இவங்களுடைய மிக அடிப்படையான வேலையை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, பள்ளி குழந்தைகளுக்கு தரமான பாடநூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, டெக்ஸ்ட் புக்கை வழங்குறது தான் இவங்களுடைய அடிப்படையான வேலையாக நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த டெக்ஸ்ட் புக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்னைக்கு டிஎன்பிசி படிக்கிறோம், நாம் வச்சிருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ்லேயும் நம்மளால பார்க்க முடியும். இருக்கக்கூடிய பாடநூல் கழகத்தை பற்றி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பாடநூல் கழகம் தான் என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்க்கு புக்கை பிரிண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலைகளை இவங்க தான் செய்வாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் வெளியே இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் சரி, வெளியே இருக்கக்கூடிய கடைகள்லையும் சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பள்ளி புத்தகங்கள் கிடைக்கிறதுக்கு இவங்க தான் வழிவகை செய்வாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இவங்க 2013 உருவாக்கப்பட்ட ஒரு கழகமாக இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன், தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் வந்து 1992 உருவாக்கப்படுறாங்க. இவங்களுடைய மிக முக்கியமான வேலையே என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, இங்க இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, ஸோ இந்த உயர்கல்வி நிறுவனங்களை பராமரிக்கிறது தான் இவங்களுடைய வேலை. அவங்கள வந்து வழிகாட்டுதல் தான், அவங்களுக்கு வந்து கைட்லைன்ஸ் கொடுக்கறது தான் இவங்களுடைய மிக முக்கியமான வேலை. இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த யூஜிசி
யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் கொடுக்கக்கூடிய கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி இந்த காலேஜஸ்க்கும் யூனிவர்சிட்டிஸும் எந்த தரநிலையில் இருக்கணும், அங்கே இருக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் எப்படி இருக்கணும், ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே எந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கணும், இது எல்லாத்தையும் முடிவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக யார் இருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். மாநில உயர்கல்வி மன்றம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த யூனிவர்சிட்டிஸையும் காலேஜஸையும் வந்து டைரக்ட் பண்ணுவாங்க, கைட்லைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரைட். ஸோ அதுக்கு அடுத்து தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர், தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையம். இது 1983 உருவாக்கப்பட்ட ஒரு மையமாக இருக்குது. ஸோ இந்த மையத்தினுடைய அடிப்படையான வேலையை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்கள் சார்ந்த நிறுவனங்களை மேம்படுத்துறது, கல்வி நிறுவனங்களை இந்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்களை வந்து மேம்படுத்தி கொண்டு போகிறது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எக்ஸிபிஷன், சயின்ஸ் எக்ஸிபிஷன் போன்ற விஷயங்களை நடத்துறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் அறிவியல் சார்ந்த மனப்பான்மையும், அது மட்டும் இல்லாமல் அறிவியல் சார்ந்த அறிவை மேம்படுத்தணும், சயின்டிஃபிக் நாலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அறிவியல் சார்ந்த நாலேஜை மேம்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பாக தான் இந்த தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மிக முக்கியமான வேலை என்னென்னா பள்ளி குழந்தைகளுக்கும் சரி காலேஜஸ்க்கும் சரி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலையும் மாணவர்கள் மத்தியிலையும் கல்வி கூடவே அறிவியல் சார்ந்த விஷயங்களையும் உள்ளே கொண்டு வரது தான் இவங்களுடைய நோக்கமாக நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்து தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இவங்களும் அதே மாதிரி தான். இவங்க 1984 உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், பல்கலைக்கழகங்களில் அல்லது ஏதாவது ஒரு என்ஜிஓ அப்படின்னு நம்ம பார்க்கலாம், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், அரசு சாரா நிறுவனங்களில். ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளில் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆராய்ச்சி சார்ந்த திட்டங்களை வந்து முறையாக செயல்படுத்துறதுக்காகவும் அந்த ஆராய்ச்சி சார்ந்த திட்டங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பாக தான் யாரை பார்க்குறோம் அப்படின்னா தமிழ்நாடு மாநில அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகம். இந்த கழகத்தை பொறுத்த வரைக்கும் 1984 உருவாக்கப்பட்ட அமைப்பாக இது இருக்குது. சரிங்களா. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சிகளை பல்கலைக்கழகங்களில் மேற்கொள்றதுக்கான சப்போர்ட்டை வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரைட். ஸோ அதுக்கு அடுத்து TNSCERT, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறத பார்க்குறோம். இவங்களை பொறுத்த வரைக்கும் 1965 உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்காங்க. இவங்களுடைய மறுபேரா ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், மாநில கல்வி நிறுவனம் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சிலபஸ் எப்படி இருக்கணும். சரிங்களா. இன்னைக்கு வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த மாதிரியான சிலபஸ் கொடுக்கப்படணும், ட்ரைனிங் ப்ரோக்ராம் அங்கே எப்படி இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ரைட் டு எஜுகேஷன் மாதிரியான சட்டங்களை எப்படி அமல்படுத்தணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த TNSCERTனால தான் முடிவு செய்யப்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. இங்கே இருக்கக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், பள்ளி கல்வி இயக்குநரகத்தின் கீழே தான் இவங்க செயல்படுவாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். சரிங்களா. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளில் சிலபஸ் எப்படி இருக்கணும், அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு எந்த மாதிரியான ட்ரைனிங் வழங்கணும், அது மட்டும் இல்லாமல் கல்வி உரிமை சட்டம் மாதிரியான சட்டங்களை எப்படி அமல்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்களை இவங்க தான் முடிவு பண்ணி அதை செயல்படுத்துவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். TNSCERT. ஸோ அதுக்கு அடுத்து இந்த அமைப்புகள் எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த அமைப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கல்வியை மேம்படுத்துவதற்காக வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு பர்பஸோடு ஆரம்பிக்கப்பட்ட அமைப்புகளை நாம் பார்க்குறோம். ஸோ இவங்க எல்லாருமே நம்மளுடைய பாலிசி நோட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா. அங்கே இருக்கக்கூடிய திட்ட விளக்க கொள்கையில் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த டாபிக் ரொம்ப முக்கியமானது. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி இன்னும் நிறைய இது தொடர்பான திட்டங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பேசுவோம். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அதை பற்றி பேசுவோம். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்லாம் எப்படி இருந்திருக்கு அண்ட் தமிழ்நாட்டினுடைய மாநில கல்விக் கொள்கை என்னவா இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பேசுவோம். சரிங்களா. ஓகேப்பா. இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட்
இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகேப்பா, தேங்க்யூ.